ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட செகண்ட் அப்டேட் ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வந்து போகுது. இந்த அப்டேட்டில் நமக்கு மெயின் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பெருக்காக தான் வந்து பார்த்தோன்னா அவளை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டையும் நமக்கு கேமில் பாஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோடில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டில் வருதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ப்ளஸ் நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் எப்போ வீடியோ போடணும் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்பப்போ சேனலிங் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த சிஎம் நோட்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் பண்ணுறாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளெஸிங் ஸ்டோனு அப்புறம் ஸ்கில் ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஜெண்டன்ட் ரேங்க் வந்து போட்டுக்கிறோம்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஜெண்டன்ட் ஸ்கில் ரூம் இல்லை பிளெஸிங் ஸ்டோன் வச்சிருந்தோம்னா அதோட ஸ்டாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிற முடியுமா இந்த ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம் மூலிமா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 டயர் வந்து இருக்குது. டயர் 1ல் ஸ்டாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டயர் 2 டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக மெட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் அப்புறம் பவர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் நமக்கு பவர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் மோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹார்ட் மோட் நம்ம சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாமா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரிவார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் சங்கினோட மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி 110 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 115 வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோட மேக்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன்ஸ் கேட் டிஃபிகல்ட்டி ஆக்டிவிட்டி டைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து ஆயிருக்குது அந்த லெவலில் பொறுத்துட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கிடெக்டோட டெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைல்ஸில் சேலஞ்ச் மோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சேலஞ்ச் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அவைலபிளாக இருக்காது. அதுக்கு பதிலாக ஆர்கிடெக்ட் டெஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மோடு வந்து இருக்குமா. அது நமக்கு எப்படி இருக்கும்னா பேட்டில் டயர் வச்சு அந்த டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஸோ ஹையர் டிஃபிகல்ட்டி வந்து கிளியர் பண்ணால் கீழே இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி. ஸோ வந்து டிஃபிகல்ட்டி வந்து எவ்வளோ அதிகமாக கிளியர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்குமா அந்த ஆர்கிடெக்ட்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு புதுசாக வர பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் சேலஞ்ச் மோட், ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா சங்கினோவுக்கு வந்து புதுசாக ஜாப் சேஞ்ச் வந்து கேமில் ஆட் பண்ண போகிறாங்க, கோட் பிரேக்கர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜாப் சேஞ்ச் வருதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 months இருக்குன்னு நினைக்கிறேன் ஜாப் சேஞ்ச் வந்துட்டு. ஸோ ஜாப் சேஞ்ச் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பிரேக்கர் மோனார்க் ஆஃப் ஷடோஸ் கோட் பிரேக்கர் போல். பேர்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப ரேண்டமாக இருக்குது. முன்னாடி கூட நல்ல பேராக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரும் நல்லா இருக்க மாட்டேது. காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. டீமன் கேஸில் வந்து சங்கினோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பானா அந்த காஸ்டியூம் தான், அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் டையை வந்து அடிச்சு விட்டாங்க. என்ன சொல்கிறது, முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் அந்த இருந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை, இப்போ காஸ்டியூம்லையும் கலப்பட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்கில் டவுன் பியர்சிங் ட்ரஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து ஆட் வந்து பண்ணுறாங்களாம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டன்ட் ரேங்க் அவைலபிளாக வந்துருக்கும். பிளெஸிங் ஸ்டோன் வரலன்னு நினைக்கிறேன் புதுசாக எதுவும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஷேடோ ஸ்ட்ரல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணுறாங்களாம். அந்த ஷேடோ லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் என்ன யூஸ், நம்ம ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஷேடோஸ் அப்படி ஒன்று இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருக்கு, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் லிச்சுன்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் பாஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேடோவாக கேமில் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸ்கல்னு சொல்லிட்டு. லுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஷேடோஸோட இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஓகே, மற்றபடி கீழே ஏதோ ரேண்டமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சங்கினோ ஜாப் சேஞ்ச் அப்போலாம் அந்த மான்ஸ்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து வரல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சேஞ்ச் அப்போ இக்ரெஸ்ட்டாக வந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த கான்செப்ட்னே எனக்கு வந்து புரியலது. ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஸ்விம் சூட் காஸ்டியூம். ஓகே, ஸோ சம்மர் ஃபெஸ்டிவல்னால இதாங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயின் அட்ராக்ஷன். லாஸ்ட் அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்டியூம்ஸ்லாம் தந்துருந்தாங்க. பட் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு காஸ்டியூம் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஒட்டை என்னென்னா காஸ்டியூம்ஸ் ஃப்ரீயாக வரும்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கினாவோட காஸ்டியூம் வந்து இருக்குது. ஸ்விம் சூட் காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. இதே எஃபர்ட்டாக சங்கினோ காஸ்டியூம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம கேம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளாட்லாம். ப்ளஸ் சங்கினாவை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரா வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க, அதே மறந்துட்டேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷியோரின் காஸ்டியூம் சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குதுடா. லாஸ்ட்டாக வந்துட்டு எப்போ நமக்கு சியோ காஸ்டியூம் அப்புறம் யமா காஸ்டியூம் அதெல்லாம் வந்து தரமாக இருந்துச்சு, அலிஷியா காஸ்டியூம்லாம். ஸோ இந்த வட்டமும் 2 காஸ்டியூம் வந்து வருதா, ரைட். ஸோ எது ஃப்ரீயாக தராங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் எனக்கு சங்கினா காஸ்டியூமாச்சும் ஃப்ரீயாக தந்தால் ஓகே. இந்த மாதிரி அப்போ காஸ்டியூம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நமக்கு 100 ரேட்டப்ரா டிக்கெட்டை வந்து தந்துக்கிட்டு இருந்தாங்க. ரேட்டப்ரான்ற பார்த்தீங்கன்னா கஸ்டம்டா டிக்கெட் வந்து தந்துட்டாங்க சம்மர் ஈவெண்ட்டுக்கு. அப்போல்லாம் ரிவார்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கோர்ஸ் வேறு வந்துருக்குது, சிஎம் அயன் கிஃப்ட்னு சொல்லிட்டு. சிஎம் அயன் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டஞ்சன் யூனிட்டிக்கு 5 இருக்குது, கோல்டு லோ டயர் மேனக்ஸில் 1000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்து இந்த கோடியுமே வந்து பார்த்தீங்கன்னா டீடியும் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் நோட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட் பற்றிட்டு. ஸோ மேலாக்க வந்து பார்த்தோம் டீப்பாலாம் போக வேணாம்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரிவ்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து செட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பீச்சில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ சங்கீனா அந்த கேட்டுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து பண்ணுறான். ஸோ கிளியர் பண்ண முடியுமா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். கட் சீன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவோம், பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டெக்ஸேஷன் ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு ரேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டெக்ஸேஷன் ஹார்ட் மோடில் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக அந்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு வேர்ல்டு ரேங்கிங்ஸில் நம்ம எத்தனாவது பிளேஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா செக் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் டாப் ரேங்கிங்ஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீனோட ஸ்பெஷல் வெப்பன் காஸ்டிங் நமக்கு ஃப்ரீயாக தரதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக எடுத்து இந்த கேம் மோட் கண்டிப்பாக வந்து விளாட்லாம். பட் என் டோட்டல் பவர் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது ப்ளே பண்ண முடியுமான்னு தெரில. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது ஸ்டோரி மோட் ஆர்கிடெக்ட் ஸ்டோரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சங்கீனு டிமாண்ட்ஸ் டு நோ த ஆர்கிடெக்ட்ஸ் ட்ரூ ஐடென்டிட்டி பட் பிஃபோர் ஆன்சரிங் த ஆர்கிடெக்ட்ஸ் ப்ரொபோசஸ் ஒன் ஃபைனல் ட்ரையல். ஸோ அந்த ஜெயிண்ட் பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் ஸ்டாச்சு அவனை கொள்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ட்ரையல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 4 சாப்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. ஒன் மேன் கில்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன், த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் பவர், த மூவ்மெண்ட் டு டிசைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி நமக்கு இந்த அப்டேட்டில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரிலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டோரியோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கீனு லெவலப் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ்லாம் வந்து சொல்ல வந்து ரைட் பண்ணுறான். அப்போ வந்து சேர்மன் கோ உனியா அவனுக்கு பெர்மிஷன் வந்து உடனே வந்து கொடுக்கல. ஸோ அதனால் ஓஜின்ஸில் வந்து சென்ட் பண்ணுறாரு. ஓஜின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீனோ கேட்டை ரைட் பண்ணுறதை பார்த்துட்டு வாயப்போ வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் மோனார்க்ஸ் யூசஸ் ரூலர்ஸோட அந்த பேக் ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே இந்த அப்டேட்டில் வந்து வந்துடும் நினைக்கிறேன். அப்படிலாம் தனியாக ஒரு சாப்டரில் விட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும், பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த நியூ ஆர்கிடெக்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த புதுசாக வந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸில் இருக்க சேலஞ்ச் மோட தூக்கி நமக்கு ஆர்கிடெக்ட் டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோடு வந்து வரப்போகுது. அதை செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட டயரை பொறுத்து அந்த டிஃபிகல்ட்டி நீங்கள் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்திக்கலாம், ஓகேவா. ப்ளஸ் இந்த ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் 50-50 சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறத பொறுத்துட்டு. ஸோ அதிகமாக மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நமக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதை பொறுத்து நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். மொத்தம் 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம டிரான்செண்டன்ஸ் ஸ்கில் ஒன்று போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க நியூ பிளேயர்ஸ். ப்ளஸ் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜென்ட்ரி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும், இல்லை டிரான்சென்ட்லாம் எங்கே போட்டுக்கிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவர்ஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீனோ மோட் பெருசாக யாரும் ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம் ப்ளஸ் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸோட சப்போர்ட் ஸ்கில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வந்து போகுது. சங்கீனோ வெப்பன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்களாம். ப்ளா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கீனோவோட டிபெட்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அவரோட ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரில. பாய்க்கினும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில. நான்லாம் பார்த்தீங்கன்னா யோஜின்ஸ் அந்த இடத்துல வந்துருக்கணும். ஸோ ரைட்டு பாப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்ஜின் ஸ்டோரியில். அடுத்து கீழே பார்த்தோம்னா நமக்கு கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் க்ரோத் பூஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் பண்ணுறாங்களாம். டெலிட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணுறாங்களாம். சேஞ்சு ப்ரெசன்ஸு அந்த ஆர்டரை வந்து மாற்றிக்கலாமா, ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மான்ஸ்டரோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாமா இன்வின்சிபிளாக இம்மோட்டலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டேஞ்சர் என்கோர் மிஷன்ஸ் ஆல் டிஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அன்லாக் வந்து ஆகிக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு டயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டயருக்கு போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஹை டயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் அப்டேட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிக் பீக் வந்து கொடுத்துருக்காங்க. புது மந்த்லி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ் ஃபர்பிடன் லைப்ரரின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு கேமோட வந்து ஆட் பண்ண போகிறாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீக்குக்கு ஒரு தடவை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்டுக்கு வந்து கண்டென்ட் வந்து இருக்கும். அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா அது வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ள ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இது 4 வீக்ஸ்க்கு ஒரு தடவை ரீசெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பேட்டர்ன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இது வந்து புது கேமோட என்னன்னு தெரியல. பட் இந்த ஷேடோ பேட்டர்ன் மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்க்கு தேவைப்படுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ ஷேடோ ட்ரேசஸ் தேவைப்படுச்சுன்னா அது ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை ஷேடோ எனர்ஜி தேவைப்பட்டு அதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல் இந்த ஷேடோ பேட்டர்ன் மூலிமா ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் அண்ட் க்ரோத் ஃபன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் வந்து வருதான். க்ரோத் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் தான். ப்ளஸ் ஸ்டாட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கார்ட்ஸ் தான். ஸோ இது என்ன போக்கிமான் மாதிரியா இல்லை இந்த யுகியோ மாதிரியா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மான்ஸ்டர் கார்ட்ஸ் வந்துருக்குமா
நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு அதை வச்சுட்டு எக்யூப் பண்ணிட்டு நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாமா. ஸ்டாட்ஸ் ப்ளஸ் டிபி இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு கண்டென்ட் வந்து வருது. பேர் நல்லா தான் இருக்குது, மான்ஸ்டர் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு. அப்டேட் வந்து எப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செப்டம்பர் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் கோபி மோட் வந்து கேமில் வந்து பெர்மனெண்ட் ஆட் பண்ண போகிறாங்களாம். PvE ஆர்கிடெக்ட் ஸ்டோர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வருதா இருந்தது. இது பெர்மனெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து கோபி கண்டென்ட் கேமில் ஆட் பண்ணுறதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆர்கிடெக்ட் ஈவெண்ட் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ 3 பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணி பாஸ் கூட சண்டை போட்டு தோக்கடிக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து வந்துருந்துச்சு. பட் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கோபி இருக்குமான்னு வந்து தெரில. ஸோ மேபி ஃபியூச்சரில் நமக்கு வந்து PvPக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோபி கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்சல்யூட் பீயோட கொலோசல் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ் ஆட் வந்து பண்ணுறாங்களாம். இதை தவிர்த்து நமக்கு ரிசர்ச் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ட்ரைனிங் மோட் மாதிரி தான் நம்ம அங்கே ஸ்கில்ஸ் அந்த பில்டெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கோடு வந்து வந்திருக்குது. டெவ் நோட் ஆர்ச் அப்டேட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 20 கஸ்டமர் டிக்கெட்டு 1 மில்லியன் கோல்டு லோ டயர் மேனகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தராங்க. ஸோ 2 கோட்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 கோட்ஸுமே வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ செக் பண்ணி ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. கோட்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி செக் பண்ணிட்டு என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நாளைக்கு வந்து போட்டுருவேன். நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் இந்த கோட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தோம்னா நமக்கு CM நோட்ஸ் டெவலப்பர்ஸ் நோட்டில் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணதா இருக்குது கேமில். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஹார்ட் மோட் ஆட் பண்ணிட்டு நமக்கு இந்த ரேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்களா. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் பண்ணிட்டு ரிவார்ட்ஸுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா எடுத்து விளாடுவோம் கேமை. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி ஃபியூச்சர் கண்டென்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோபி மோட் நல்லா இருக்குமான்னு தெரியுது. ஸோ ஃபியூச்சரில் நமக்கு PvP மோட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நமக்கு ஜூலை 31 அப்டேட்டில் மெயின் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்சூட் காஸ்டியூம், அதாவது ஸ்டோரி மோட் தான். ஸோ ஸ்டோரி மோட் தான் மெயின் அட்ராக்ஷன். பார்த்து வந்து ப்ளே வந்து பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ வந்து அடுத்த வந்து பார்ப்போம். பாய்.